இன்றைக்குமே பிளாக் டீய விரும்பி குடிக்கிறவங்களும் இருக்காங்க. ஐயோ! பிளாக் டீயா? எனக்கு வேணாப்பா அப்படின்னு ஒதுங்கி போறவங்களும் இருக்காங்க. நாம இந்த வீடியோல பிளாக் டீய நாம தொடர்ந்து எடுத்துக்கிறதுனால, நம்ம உடலுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள பத்தி தான் டீட்டெயிலா பார்க்க போறோம். ஹாய், ஹலோ ஃபிரெண்ட்ஸ். வணக்கம் அண்ட் வெல்கம் டூ தேன்மிட்டா யூடியூப் சேனல். தேயிலையை மட்டும் வடிகட்டி எடுக்கும் கடும் டீயை குடித்து வந்தால் இதய நோய் மற்றும் புற்றுநோய் ஏற்படும் சூழல் குறைகிறது என்று இந்தியன் ஜேர்னல் ஆஃப் கிளினிக்கல் பிராக்டிஸ் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. இதய நோயை முறியடிக்கும் மருத்துவ குணம் கடும் டீயில் 61% இருக்கிறதாம். சின்ன வெங்காயத்துல 13%, ஆப்பிள் பழத்தில் 10% தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வைரஸ், பாக்டீரியா, அணுக்கிருமிகளால் ஏற்படும் நோய் தன்மையை டீயில் இருக்கும் பாலிஃபினால் என்ற சத்து அளிக்கிறது. ஆனால் தேநீரில் இருக்கும் கடுப்பு தன்மை குறைய குறைய அதில் இருக்கும் குணங்கள் குறைந்து கொண்டே போகின்றது. இதற்கு காரணம் தேநீரில் பால் சேர்ப்பதுதான். தேநீரில் பால் சேர்வதால் அதில் இருக்கும் மருத்துவ குணங்கள் சிதைந்து போகின்றன அப்படின்னு சொல்றாங்க. உலக அளவில் பல கோடி மக்கள் அல்சைமர் என்னும் மறதி நோயால் பாதிக்கப்பட்டு உள்ளனர். மூளையில் உள்ள நினைவு திறன் செல்களின் பாதிப்பினால் ஏற்படும் இந்நோய்க்கு தேநீர் சிறந்த மருந்து என்று ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. பச்சை தேயிலையில் தயாரிக்கப்படும் தேநீர் மற்றும் பால் கலக்காத கருப்பு தேநீரில் அல்சைமர் நோய்க்கான என்சைம்களை தடுக்கும் ஆற்றல் உள்ளது என இங்கிலாந்தின் நியூகாஸ்டல் பல்கலைக்கழக ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. நமது உடலில் மிகப்பெரிய இரத்த நாளம் என்றால் அது அரோடா தான். அது எந்த பாதிப்பும் இன்றி சீராக இயங்க பால் சேர்க்காத கருப்பு தேநீர் உதவுகிறது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு கப் பிளாக் டீல 200 மில்லிகிராம் புளோவினைட் கிடைக்கிறது. நச்சுத்தன்மை எதிர்ப்பில் இது ஒரு கப் ஆரஞ்சு பழச்சாற்றை விட 400% அதிகம் பலன் தரும். சீனர்கள் உடல் பருமனை கட்டுப்பாட்டில் வைக்க ஒவ்வொரு உணவுக்கு பிறகும் ஒரு கப் பிளாக் டீ பருகுவதாக டச்சு நாட்டு ஆய்வில் தெரிய வந்துள்ளது. இன்சுலின் போன்றே கருப்பு தேநீர் செயல்படுவதாக இங்கிலாந்து நாட்டின் டன் டீ பல்கலைக்கழக நரம்பியல் விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். தியாஃப்ளேவின் மற்றும் தியாருபிஜின் என்னும் சேர்மங்கள் கருப்பு தேநீரில் இருப்பதே இதற்கு காரணம். இது டைப் 2 நீரிழிவை குணப்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. இதற்கு காலையில் பால், சர்க்கரை கலக்காத சுடுநீரில் தேயிலை கலந்து சாப்பிட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. தினமும் 2 கப் பிளாக் டீ சாப்பிட சர்க்கரை நோயின் தாக்கம் கட்டுப்பாட்டில் இருக்கிறது அப்படின்னு டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்றாங்க. உங்கள் உடலில் உள்ள அதிகப்படியான எடையை குறைக்க வேண்டுமா? ஒரு கப் பால் கலக்காத பிளாக் டீ குடியுங்கள் என்கிறார்கள் கலிபோர்னியாவின் பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள். பிளாக் டீ வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரித்து நல்ல பாக்டீரியாக்களை அதிகப்படுத்துவதே இதற்கு காரணம் என்கிறார்கள். தினமும் ஏதேனும் ஒரு வேளை சுட சுட சூடான கருப்பு தேநீர் குடியுங்கள். அது கண்களில் ஏற்படும் குளுக்கோமா நோயை தடுக்கும் என்கிறார்கள் அமெரிக்காவின் நேஷனல் ஹெல்த் சர்வே ஆராய்ச்சியாளர்கள். குளுக்கோமா என்பது கண்களில் அதிகப்படியான அழுத்தம் காரணமாக ஏற்படும் நோய். இதனை கவனிக்காவிட்டால் கண் பார்வை கூட பறிபோக்கும். இந்த அழுத்தத்தை கருப்பு தேநீர் குறைப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பால் இல்லாத டீ குடிப்பது இதயத்திற்கு இதமான பலன்களை தருகிறது என்று பெர்லின் ஆய்வில் கண்டறிந்துள்ளனர். கருப்பு தேநீர் பருகுவதால் வயதானவர்களின் சிக்கலான பணிகளை சைக்கோ மோட்டார் வேகம் செய்யும் திறன் அதிகரிப்பது ஆய்வில் தெரிய வந்துள்ளது. தேநீர் பருகுவது மூத்தவர்களின் மன சோர்வை குறைக்கும் என்பதனை சிங்கப்பூர் பல்கலைக்கழக ஆய்வில் கண்டறிந்துள்ளனர். தேயிலையில் உள்ள கேடசின், எல்-தியானைன் மற்றும் கேஃபின் ஆகியவற்றின் சேர்மங்கள் மனநிலையை மேம்படுத்தும் என்கிறார்கள். மேலும் அது புற்றுநோயை தடுக்கிறது என்றும் நீண்ட ஆயுளை அளிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. என்ன நண்பர்களே, இந்த பதிவுல பிளாக் டீயோட பெனிஃபிட்ஸை தெரிஞ்சிருப்பீங்க. அதனால இனிமே முடிஞ்ச வரைக்கும் பிளாக் டீயை அவாய்ட் பண்ணாதீங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க.